எங்கேயும் போக வேணாமா, ப்ளீஸ்மா. எனக்கு இங்க இருக்கிறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்காகமா, ப்ளீஸ்மா. நான் சொன்ன கேளுமா. நம்ம இங்கே இருக்கலாம், எங்கேயும் போக வேண்டாம். ஐயே, ஜாலி 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 ஜாலி. பாட்டி, அம்மா இங்க இருக்கலாம்னு சொல்லிட்டாங்க. சரிடா செல்லம். பிரியாண்டி, நான் இங்க தான் இருக்க போறேன். நிலா, இந்த குடி. சரி தங்கம், நீ வா. பாட்டி உன்னை தூங்க வைக்கிறேன். தூங்கி எழுந்தா ஃப்ரெஷ் ஆயிடுவ. வா. வா. தூங்கு, கண்ணை மூடி தூங்கு. விஜய், சரி விஜய், நிலாவை பாத்துக்கோ. ஏதாவதுன்னா என்ன கூப்பிடு, சரியா? சரி பிரியா. அப்புறம் விஜய், உன் பிரச்சனை என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். எந்த பிரச்சனையா இருந்தாலும் உனக்காக நாங்கெல்லாம் இருக்கோம். நீ தனியா இருந்து கஷ்டப்படணும்னு எந்த அவசியமும் கிடையாது. எந்த விஷயத்தையும் யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்காத. நிலாவை பார்த்தல்ல, இங்க இருக்கலான்னு நீ சொன்ன ஒரு வார்த்தைக்கு அவ முகத்துல அவ்வளோ சந்தோஷத்தை பார்க்க முடிஞ்சது. அவ இங்க இருந்தானா இன்னும் எவ்வளவு சந்தோஷமா இருப்பான்னு யோசிச்சு பாரு. அப்புறம் விஜய், அவளோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காகவும் அவளோட நல்ல எதிர்காலத்துக்காகவும் இந்த ஊருக்கு வந்தேன்னு அடிக்கடி சொல்லிட்டு இருப்ப. இப்பவும் அந்த காரணத்துக்காக நீ இங்கேயே இருக்கலாம்ல. எல்லா பிரச்சனைகளுக்கும் நாங்க உனக்கு பக்கபலமா இருப்போம். நான் வரேன் அம்மா, நான் வரேம்மா. சரி பிரியா. நில்லு, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நான் யார்கிட்டயும் பேசுற மனநிலையில இல்ல. நில்லுன்னு சொல்றேன்ல. என்ன உன் பிரச்சனை இப்போ? என்னதான் நானும் கேக்குறேன். உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு 1000 பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியம் இல்ல. சொல்ல வேண்டிய தேவையும் இல்ல. உனக்கு இல்லாம இருக்கலாம், ஆனா நீ என்ன பிரச்சனையில இருக்கங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் தேவை எனக்கு இருக்கு. ஏன்னா நான் உன்னோட அம்மா. என்ன பாக்குற? நான் உன் அம்மாவே இல்லைன்னு சொல்ல போறியா? நீ இல்லைன்னு மறுத்தாலும் சரி, என்ன நீ வெறுத்தாலும் சரி, நான் உன் அம்மாங்கிறது மாற போறது இல்ல. இங்க பாரு, உனக்கு 1000 பிரச்சனை இல்ல 1,00,000 பிரச்சனை கூட இருக்கலாம். ஆனா அதுல ஏதாவது ஒரு பிரச்சனையாவது நீயும் சொல்லுவேன்னு நானும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். எதையுமே சொல்லாம இருக்கிறது தான் எனக்கு கோவம் வருது. வைராக்கியமா வாழ்றேன்னு சொல்லிட்டு பிடிவாதமா இருந்து உன் வாழ்க்கைய நீயே கெடுத்துக்காத. இங்க பார், நான் உன்கிட்ட வேற எதையுமே கேட்க மாட்டேன். தயவு செஞ்சு இப்ப உனக்கு என்ன பிரச்சனைன்னு மட்டும் சொல்லு. திடுதிப்புன்னு வந்து இந்த ஊரை விட்டே போகணும்னு பிடிவாதமா நின்னதுக்கு காரணம் தான் என்ன? இத்தனை நாளா இல்லாம திடீர்னு அப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு காரணம் என்ன? சொல்லுடி, உன்னதான் கேக்குறேன். என்ன சொல்ற? எனக்கு இந்த ஊர்ல இருக்க பிடிக்கல. அதனால நான் இந்த ஊரை விட்டு போகணும்னு முடிவு பண்ண. போதுமா? இதுதான் காரணமா? ஆமா, இதுதான் காரணம். இல்ல யாராவது இழிச்ச வாயி முட்டாள்னு எழுதி ஒட்டிருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட போய் சொல்லு, நம்புவாங்க. நான் உன்னை பெத்தவடி. மத்தவங்க கிட்ட சொன்ன மாதிரி ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி என்னை ஏமாத்தணும்னு நினைக்காத. இத்தனை நாளா இந்த ஊர்ல இருந்திருக்க. இன்னைக்கு ஏதோ நடக்க கூடாது நடந்த மாதிரியோ, பார்க்க கூடாதத பார்த்த மாதிரியோ பரபரப்பா வந்து ஊரை விட்டு போறேன்னு சொல்றேன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அதத்தான் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்.
உன் புள்ள நிலாதான் உனக்கு எல்லாமேன்னு தெரியும். அவ கேட்டா உன் உசுர கூட துச்சமா நினைச்சு தூக்கி குடுக்கறவ நீங்கிறதும் தெரியும். ஆனா அப்படிப்பட்ட நிலாவே கேட்டோம் முடியாதுன்னு அவ்வளவு தீர்க்கமா முடிவோட நின்னியே, அததான் என்னால நம்ப முடியல.